வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வித்யாபாரதி சுப்பிரமணிய சாஸ்திரி பேசுகிறேன். நாம் எல்லோருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. நாளத்த காரியம் நாராயணன் கையில் என்று பொதுவாக சொல்லுவார்கள். எனவேதான் இப்பொழுது என்ன நடக்குதோ அதுவே நம் கையில் இருக்கின்றது. எனவே நாம் இருக்கும் நேரத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று பொதுவான கருத்து. இருப்பினும் மற்ற அனைத்து மனித ஜாதிகளை விட்டு பாரதத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாளைக்காகவே வாழ்கின்றோம். நாளைக்கு இதைவிட நன்றாக இருப்போம் என்கின்றதான நம்பிக்கையே நம்மளை வாழ வைக்கின்றது. ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள், பிள்ளையாரிடம் ஒரு ஆசை இருந்தது, கல்யாணம் பண்ண வேண்டும் என்று. தன் தகப்பனாரிடம் போய் சொல்ல அவருக்கு ஒரு யோசனை. எப்படி, ஏதாவது யானை முகமாக இருக்கின்றார், மனித உடம்புடன் இருக்கின்றார், இவருக்கு யார் கல்யாணம் அதற்காக வரனை கொடுப்பார்கள் என்று. எனவே உனக்கு நாளைக்கு கல்யாணம் என்று செல்ஃபியாக எழுதி, அப்படி சொன்னால்தான் இப்போது புரியும். செல்ஃபி எடுக்கும்பொழுது நேர மாறான கண்ணாடி வடிவம்தான் நமக்கு தெரியும். கண்ணாடி வடிவில் எழுதி அதை அவர் நெற்றியில் ஒட்டிவிட்டார்கள் என்றும், அவர் தினசரி கண்ணாடியை பார்க்கும் பொழுது நாளைக்கு எனக்கு கல்யாணம் என்று படித்ததாகவும், அப்படி நாள்கள் தாண்டினதாகவும் ஒரு வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. மலையாளத்தில் நாளே நாளே நீளே நீளே என்று கூறுவார்கள். தீர்க்கசூத்ரி வினஷ்யதி தீர்க்கேன பகுகாலேன சூத்திரமபினிஷதம் கர்மா இது தீர்க்கசூத்ரா அப்படி என்று வடமொழியில். அது ஒரு செய்கின்றதான செயல்களை அன்றன்றைக்கே செய்து முடிக்க வேண்டும் என்பது இதன் கருத்து. இருப்பினும் நம் இந்தியர்கள், பாரத தேசத்தினர் நாளைக்காக வாழ்கின்றோம். உங்களுக்கு நாளை தினம் எப்படி இருக்கும்? ஏனெனில் இன்றைய தினத்தை பற்றி பெரிய கவலை இல்லை. நாளைக்கு எப்படி இருக்கும் என்பது தெரிந்தால் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம். நாளைய தினம் திருக்கணித கணக்குப்படி, அதாவது மேபி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் என்று படிக்க வேண்டி இருக்கும். இது 1.5 ஆண்டுக்கு நிகழ்கின்ற ஒரு காரணமாகியால் நாளைய தினம் 23/9/2020 ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றார்கள். பொதுவாக நிழல் கோள்களாகிய ராகு கேதுக்களின் மாற்றங்களுக்கு பெரிய சாதனை பாதகம் என்பது கிடையாது என்பது ஒரு கருத்து. இருப்பினும் மந்திரேஸ்வரர், நம்மூர்காரர், திருநெல்வேலிக்காரர், அந்த முனிவர்
எழுதும் பொழுது தேகக்ஷயம் வித்த விநாச சௌக்கியௌ துக்கார்த்த நாசௌ சுகநாச மிருத்யூனு ஹானிம் ச லாபம் சுபகம் வியம் ச குர்யாத் தமோ ஜென்மகிருஹாத் கிரமேணா என்று அவர் பலதீபிகை என்றதான புத்தகத்தில் 26வது அத்தியாயமாக கோஜர பலம் என்ற தலைப்பில் ராகு கேதுக்களின் அமைப்பை கூறுகிறார். என்ன சொல்கின்றார் என்றால், கோஜர வசால், அதாவது சந்திரன் இருக்கின்ற இடத்தில் இருந்து எண்ணி 1ஆம் வீடு, அதாவது நம் பிறந்த ராசி மேகமாகில் 1வது இடத்தில் ராகு இருந்தால் அல்லது கேது இருந்தால் தேகஸ்ய நாசம், உடல் உபாதைகள் உண்டாகும். 2ஆம் இடத்தில் இருந்தால் தனநாசம் உருவாகும். 3வது இடத்தில் இருந்தால் சுகம் என்பது கிடைக்கப்பெறும். 4வது இடத்தில் இருந்தால் அநேக விதமான துக்கங்கள் உருவாகும். 5ஆம் இடத்தில் இருந்தால் அனாவசியமான செலவினங்கள் வந்து சேரும். 6வது இடத்தில் இருந்தால் சுகங்கள், பலவிதமான சுகங்கள் வந்து சேரும். 7வது இடத்தில் இருந்தால் நாசம், வந்து இழப்பு என்று சொல்லலாம். பலவிதமான இழப்பு சொல்லலாம். பிஸ்னஸில் லாஸ் ஆகலாம், மனைவிக்கு ஏதாவது மோசம் வரலாம், அதே போன்று கணவனுக்கு ஏதேனும் மோசம் வரலாம், குழந்தைகளுக்கு ஏதேனும் மோசம் வரலாம். இது போன்று மொத்தமாக நாசம் என்று நமக்கு தோன்றக்கூன்றதான அனைத்தும் தன் ஜென்ம ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கொடுப்பார் என்றும், 8ஆம் இடத்தில் இருந்தால் மரணம் அல்லது மரணத்துக்கு சமமான ஒரு கஷ்டங்களை கொடுப்பார் என்றும், 9வது இடத்தில் இருந்தால் ஹானி, அதாவது மானஹானி என்று சொல்லலாம், ஜீவஹானி என்று சொல்லலாம். பொதுவாக ஒரு நன்மை செய்வதற்கான மனதை மாற்றுவார் என்றும், 10வது இடத்தில் இருந்தால் லாபமும், 11ஆம் வீட்டில் இருந்தால் பாக்கியவும், 12ஆம் வீட்டில் இருந்தால் வியம் என்பது ரயம், செலவு. அது ஒரு சில கருத்துக்களில் சுபவிரயம் என்று கூறுகிறார்கள். கல்யாண செலவு, வாகனங்கள் வாங்குவதற்கு இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அதாவது நம் ஜென்ம ராசி என்பது ஜாதகத்தை பார்த்தால் முதல் கட்டம், அதாவது மேலே இருந்து 2வது கட்டம் மேஷராசி. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு 2ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகிறார். அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது தனநாசம் என்று பணம் செலவுக்காக வாய்ப்பு என்பது சொல்லலாம். பலவிதமாக அனாவசியமான பணச்செலவு என்பது மனோவிருத்தத்தை கொடுக்கக்கூடியது. மனோவிருத்தம் வந்தால் உடல் உபாதைகள் உருவாகும். அது போன்ற விஷயங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறுகிறோம். இருப்பினும் குரு பயிற்சி வந்த பிறகு நவம்பர் 15 வாக்கில் குரு பயிற்சி ஆகப் போகின்றது. குரு பயிற்சி நேரத்தில் அந்த தனக்காரகராகிய குரு தனஸ்தானத்தை பார்ப்பார். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்களுக்கு
நன்மை நடக்கக்கூடும். எனவே இனி வரக்கூன்றதான 1.5 மாத காலம் தினசரி ஸ்ரீராமநாமத்தை ஜெபித்தல் வேண்டும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று சகஸ்ரநாமத்தில் சொல்லுகிறார்கள். அதாவது பார்வதி தேவி பரமேஸ்வரன் கேட்கிறார், இந்த பெருமாளின் 1000 நாமாக்களை எளிதாக சொல்லுவதற்கு ஏதாவது வழி உண்டா? ஏனெனில் இப்போதுதான் டைமே இல்லை. இந்த வீடியோவே 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் பார்க்க மாட்டோம். அப்படி யாருக்குமே டைம் இல்லாத நேரமாக இருக்கின்றதுனால இந்த 1000 நாமாக்களை சொல்வதற்கு நேரமில்லை. எனவே என்ன செய்யலாம் என்று கேட்கிறார். எப்படி கேட்கிறார் என்றால், கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதேர் நித்யம் சோதுமிச்சாமியகம் பிரபோ. அதற்கு பதிலாக ஈஸ்வரர் சொல்கிறார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராமா என்று கூற வேண்டும். இந்த ராமநாமத்துக்கு என்ன விசேஷம் என்றால் தாரக நாமம் என்று கூறுவார்கள். ரா என்கின்றதான எழுத்துக்கும் மா என்றதான எழுத்துக்கும் கடபயாதி சங்கி மூலமாக 10 என்கின்றதான எண்ணு உருவாகுது. ஒரு ராமா சொன்னால் 10, இண்டு அடுத்த ராமா சொல்லும் பொழுது 10, 10 × 10 100, அடுத்த தடவை 3வது தடவை ராமா சென்றால் 100 × 10 1000. அப்படி இந்த ராமநாமாவை ஜெபித்தாலே, ராம ராம ராமா ராம ராம ராமா என்று ஜெபித்தாலே 1000 நாமாக்களின் பெருமாளின் 1000 நாமாக்களை சொல்வதாக சமம் என்று பரமேஸ்வரர் சொல்கிறார். இந்த விஷயத்தை அநேகம் பேர் சொல்லியிருக்கார்கள். இருந்தாலும் ஒரு இளம் புயலாகின்றதான துஷ்யந்த் ஸ்ரீதர் என்கின்றதான பாகவதர் இதை ரொம்ப எளிதாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு பாராட்டுக்கள். இப்படி ராமநாமத்தை ஜெபிக்க வேண்டும். அடுத்தது ரிஷபராசி என்கின்றதான மக்கள். ரிஷபராசிக்கு கார்த்திகை முக்கால், ரோஹிணி, மிருகசீரிஷம் ஆகிய 2 பகுதி. இந்த பகுதியில் ஜனித்தவர்களுக்கு ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகு சேருகிறார். சந்திரனுடன் ராகு கேதுக்கள் சேர்ந்தால் கிரகண யோகம் என்று சொல்லுவார்கள். ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு. அங்கே என்ன சொல்லுகிறதுனா, தேகச்சயம், உடல் உபாதைகள், வயதானவர்களுக்கு மரணம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த ராமநாமம் தாரக நாமம் காப்பாற்றும். அவர்களுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப சிறந்த ஒரு வாழ்க்கை உண்டு. கவலை தேவையில்லை. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி என்றால் மகீரம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உள்ள ராகு கேது. இப்போது தலையில் இருக்கின்றதான ராகு, ஜென்மத்தில் இருக்கக்கூடியதான ராகு கேது பேரும் மேரும் அப்பிரதட்சிணை குருவானம் என்று கூறுவார்கள். மற்ற கோள்கள் எல்லாம் மேருவை, சுமேரு பர்வதத்தை பிரதட்சணம் பண்ணுகின்றது. ஆனால் இந்த சமக்கோள்களான ராகு கேதுக்கள் அப்பிரதட்சணமாக சுற்றுகின்றது என்ற காரணத்தினால் 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். அந்த 12ஆம் வீட்டுக்குள்ளான வருகை சுபவயம், செலவு நடக்கும், நிறைய பணம் செலவாகும். இருந்தாலும் வீட்டில் பல காலமாக நடக்காத கல்யாணங்கள், காட்சிகள், கோலங்கள், ஆடை ஆபரண லாபங்கள், இதுபோன்று மிகச்சிறந்த நல்ல காலங்கள் உருவாகின்ற தருணத்தில் உள்ளார்கள் மிதுன ராசிக்காரர்கள். அடுத்தது
கர்க்கடக ராசி. கர்க்கடக ராசிக்காரங்கள் எப்படி இருக்கார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு 11ஆம் வீட்டில், தன் ராசிக்கு 11ஆம் வீட்டில் லாப வீட்டில் மாறியிருக்கார் ராகு கேது. எனவே ரொம்ப சிறந்ததான ஒரு அமைப்பு அவர்களுக்கு வர உள்ளது. குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தால் குருவின் பார்வை தன் ராசிக்கு, அதன் பிறகு குரு பார்த்தால் கோடி நன்மை. அதே போன்று குருவின் பார்வை 11ஆம் வீடான லாபஸ்தானத்திற்கு. ஏற்கனவே ராகுவை பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பான லாபங்கள் எல்லாம் உருவாகி மிக சிறந்த வாழ்க்கை அமையக்கொண்டதான யோகம் கடகராசிக்காரங்களுக்கு. அதாவது புனர்பூசம் கடைசி பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வலிமையாக தெரியும். அடுத்தது சிங்கராசி. எப்போதும் தன்னை நம்பவர்கள், தன்னையே தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள், மற்றவர்களை அதிகமாக நம்பாதவர்கள் என்று வேணால் சொல்லலாம். எனவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்விசிட் ஃபார் கிரேட் அண்டர்டேக்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பெரிய புரட்சி எல்லாம் பண்ணக்கொண்டவர்கள். அவர்களுக்கும் இந்த ராகு கேதுவின் மாற்றம் 10ஆம் வீட்டிற்கு மாறுகிறது. அந்த 10ஆம் வீட்டுக்கு மாறும் பொழுது என்ன செய்வார் என்றால் லாபம், அப்படியே சொல்றோம், லாபம் கிடைக்கும். எதை பண்ணினாலும் லாபம் எல்லோருக்கும் தேவைதான் இல்லையா? சுபம் லாபம் என்றெல்லாம் நம்ம பூஜை பண்ணி புதிய கடைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது எழுதி அந்த பணப்பட்டி பக்கத்தில் மகாலட்சுமியை ஸ்தாபனை பண்ணுவோம். எனவே எல்லோருக்கும் லாபம் தேவை. இந்த சிங்க ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு பூராவே, இந்த 1.5 ஆண்டுகள் அநேக விதமான லாபங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது கன்னிராசி. சிங்கராசி சொல்லும் பொழுது யார் யாரு என்று சொல்ல விட்டுவிட்டது. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிங்கராசிக்காரர்கள். அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசி என்றால் உத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள், அதே போன்று அத்தம், ஹஸ்தம், அபயஹஸ்தம் என்றெல்லாம் கூறுவார்கள். சித்திரை இதில் 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி. கன்னிராசிக்காரங்கள் சித்ரா நட்சத்திரம் பவதி சித்ரம் வா ஏதத் கர்மா ஏஜஸ் சமேத சமிருத்தி என்றெல்லாம் நட்சத்திரஷ்டி என்றதான வேதம் கூறுகிறது. அதாவது விசித்திரமான காரியங்களை பண்ணுவதற்கு எப்போதும் துணிவுடன் இருக்கிறவர்கள், எப்போதும் நாம் செய்கின்ற காரியத்தை நன்கு செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். எனவே அவர்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார் இந்த ராகுகேதுக்கள். அது ஒரு கடுதலாக ஆச்சாரியர்கள் சொன்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த குருவின் பார்வை அந்த ராகுகேதுக்களுக்கு வருவதன் காரணத்தினால கண்டிப்பாக ரொம்ப சிறந்த நேரங்கள், காலங்கள் வரக்கூடும். 4ஆம் வீட்டுக்கு வரக்கூடதான 4ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு கேது மாறி அங்கே கேது ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கின்றதா இருக்கார். எனவே கன்னிராசிக்காரங்களுக்கு மிக சிறந்த நல்ல காலம் வர இருக்கின்றது. அடுத்தது துளாராசி. துளாராசி என்றாலே எல்லோரையும் எடை போடுவார்கள். யாரிடம் விஷயம் இருக்கின்றது, யாரிடம் விஷயம் இல்லை, யாரிடம் பணம் இருக்கின்றது, யாரிடம் பணம் இல்லை, யாரிடம் குணம் இருக்கின்றது, யாரிடம் குணம் இல்லை என்றதெல்லாம் அவர்களுக்கு ஒரே பார்வையில். மலையாளத்தில் சொல்லுவாங்க, உன்னிய கண்டால் அறியில்லே ஊரிலே பஞ்சம் என்று கூறுவார்கள். அந்த குழந்தையை பார்த்தாலே ஊரை சொல்லலாம் என்று கூறுவார்கள்.
அதே போன்று ஒரு பார்வையில் எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடியதான தன்மை உள்ளவர்கள் இந்த துலா ராசிக்காரங்க. அவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு கேதுவும் 8ஆம் வீட்டுக்கு ராகுவும் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பதான ஒரு வாய்ப்பு உள்ளதாக இருப்பினும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த மாற்றங்கள் அனுகூலமாக அமையும். எனவே துளாராசிக்காரங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் அதில் வரக்கொண்டதான சித்திரை 3-4 பாதங்களில் உள்ளவர்கள் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை தினமும் 14 தடவையும், சுவாதி நட்சத்திரம் அதில் பிறந்த அனைவரும் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்வதா ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்கின்றதான ஆஞ்சநேயர் மந்திரத்தையும், விசாகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்க பாஹஸ்பத்யாய தீமஹி, தப்பா சொல்லிவிட்டேன், அந்த மந்திரம் சற்று ஞாபகத்துக்கு வரவில்லை. இந்த பகுதி கடைசியில் சொல்லுகின்றேன். வந்துவிட்டது, சாரி. சுராச்சாரியாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் குரு. இந்த குருவின் காயத்ரியை ஒரு நாளைக்கு 32 தடவை ஜபித்து வந்தால் அவர்களுக்கு இந்த கட்ட காலமெல்லாம் நிவர்த்தியாகும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பது விசாகத்தில் கடைசி பாதம் அனிழம் அனுஷம் என்கிறதான பெரியவா நட்சத்திரம், கேட்டை கேட்டை கோட்டை கட்டும் என்று கூறுவார்கள். அந்த கேட்டையில் பிறந்தவர்கள் இந்த போன்ற விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தலையில் கேதுவும் 7 ராகுவுமாக இருக்கக்கூடியதான ஒரு மோசமான நேரம் என்றே கூறலாம். இருப்பினும் கேது நன்மை செய்யக்கூடியவர். ராகு கேதுக்களுக்கு ரிஷப மிதுனத்தில் ராகுவுக்கும் விருச்சிக தனுசில் கேதுவுக்கும் பலம் உண்டு என்ற ஒரு கருத்து உண்டு. அவர்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ணுவார்கள் என்றதான ஒரு பொதுவான கருத்தும் உண்டு. அந்த குருவின் மாற்றத்துடன் 7ஆம் வீட்டிற்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவின் பார்வை வருகின்ற காரணத்தால் கல்யாணம் கைகூடும். இந்த லவ் எல்லாம் பண்ணியிருப்பார்களே அவர்களுக்கெல்லாம் லவ் மேரேஜ் அது அரேஞ்சாக அமையும். அதே போன்று குடும்பத்தில் புதிய வீடெல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்பு எல்லாம் வந்து சேரும். அடுத்தது தனுராசி. தனுராசி என்றால் மூலம் பூராடம் உத்திராடத்தில் 1ஆம் பாதம். இதில் தனுராசி. தனுராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு மாறுகிறார் இந்த ராகு பகவான். 6ஆம் வீட்டுக்கு மாறும்பொழுது சுகம். எது சுகம் என்பது சொல்லுவதற்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிடுகிறோம், எப்படி இருக்குது என்று கேட்டால் நன்றாக இருக்குது சொல்லலாம். திருப்பி ஒருக்கா கூட கேட்டால் ரொம்ப நன்றாக இருக்குது என்று சொல்லலாம். 3ஆவதும் எப்படி இருக்குது என்று கேட்டால் சாப்பிட்டு பாரியா அப்போத்தானே தெரியும் இல்லையா? சுகங்களை அனுபவித்தால் தான் தெரியும். சுகிசிவம் ஒரு பேச்சில் சொன்னார்கள், பென்ஸ் காரில் இந்த முதலாளி வீட்டிலிருந்து ஃபேக்டரிக்கு செல்கிறார். இந்த பென்ஸ் காருக்கு 1 கோடி ரூபாய். இங்கிருந்து அவர் வீட்டிலிருந்து ஃபேக்டரிக்கு செல்வதற்கு 10 நிமிடம், ஃபேக்டரியிலிருந்து வீட்டுக்கு செல்வதற்கு 10 நிமிடம். அந்த காரின் ஓட்டுநர்
அவருக்கு தான் அதை கொடுத்து வைத்திருக்கு. சுகமாக இருக்கிற நேரம் பூரா காலையில் வந்து இரவு வெகுநேரம் இருந்து இரவு 11 மணி மட்டும் ஏறத்தாழ 14 மணி நேரம் அந்த பென்ஸு காரில் பாட்டை கேட்டுக்கொண்டு ஏசியை போட்டுக்கொண்டு சுகத்தை அனுபவிக்கிற யோகம் என்பது அந்த கார் டிரைவருக்கு தான். எனவே வசதிகளை, வாய்ப்பை சுகமாக அனுபவிக்கிற யோகம் என்பது யாருக்கு என்றால் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு வரக்கூன்றதான ஒரு நல்ல நேரமாக அமைகின்றது. அதற்கு பிறகு அடுத்தது மகர ராசி. மகர ராசி என்றால் உத்திரம் 2, 3, உத்திராடம் 1, 2, 3 பாதம், திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்டம் 1, 2 பாதம். இதில் இருக்கக்கூடியதான மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது தலையில் சனி, அதே போன்று குரு மாறி தலையில் வரப்போகிறார். ஜென்ம குரு, ஜென்ம சனி, 5ஆம் வீட்டிற்கு ராகு. இப்படியெல்லாம் இருப்பினும் அந்த கேது பகவான் அங்கு கை கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் இருந்து கொண்டு தனக்கு அநேக காலமாக நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் நடத்த இருக்கின்றார். வராத பணங்கள் எல்லாம் வந்து சேரும். கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து நன்மை நடக்கும். நிறைய சுப விரயங்கள் நடக்கும். நிறைய கோவில், குளம், பாடசாலை போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ணுவீர்கள், டொனேஷன் பண்ணுவீர்கள். அதற்குள்ளான அமைப்பு உருவாகும். இது போன்ற நல்ல சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்கக்கூடியதான வாய்ப்புகள் உருவாகும். எனவே மகர ராசிக்காரங்களுக்கு மிக சிறந்த காலமாக. அடுத்தது கும்பராசி. கும்பராசி என்றால் அவிட்டம் 3, 4 பாதம், சதயம் 1, 2, 3, 4 பாதம், பூரோட்டாதி 1, 2, 3 பாதம். இதில் இருக்கக்கூடியதான கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான ராகு. குருவின் மாற்றத்தால் ராகுவிற்கு சுகஸ்தானம் என்று கூறுவார்கள். சுகஸ்தானம் அதிகமாகும். அதே போன்று 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான கேது வந்து சுபத்தை கொடுப்பார் என்று சொல்கிறார் மந்திரேஸ்வர ஆச்சாரியர். எனவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சிறந்த காலமாக அமையும். இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரியவங்க, உங்களால் முடியும் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆள் தேவை. ஏனெனில் குடத்தில் வச்ச தீபம் மாதிரி இருப்பார்கள். ஒளி தெரியாது. இருப்பினும் ரொம்ப சிறந்த நல்லவர்கள் அநேகம் உள்ள ராசி கும்பராசி. அடுத்தது மீனராசி. மீனராசி என்பது பூரோட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம். மீனராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு மாற இருக்கின்றார் இந்த ராகு கேது. இந்த ராகு கேதுக்கள் நன்மை செய்யக்கூடியதான நல்ல ராசி மீனம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான சௌக்கியம் என்றார். சுகஸ்ய உத்தமம் குணம் சௌக்கியம். அந்த பரமமான சுகம் தான் சௌக்கியம் என்று கூறுகிறார்கள். பரம சுகம் என்பது கிடைக்கும். அப்போ எல்லோருக்குமே ஜோதிடரே நன்றாக சொன்னீங்களே, எல்லோருக்கும் நல்லது சொல்கிறீங்க, எப்படி என்றால், it is the prime responsibility of an astrologer to keep the social condition in a peaceful manner. இந்த ஜோதிடரின் பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரதான கடமையே உலகத்துக்கு க்ஷேமத்தை உருவாக்கின்ற வார்த்தைகளை சொல்லுவது. ஏனெனில் ஒரு ஜாதகத்தை பார்த்து 100 குற்றமும் 100 நன்மையும் சொல்ல முடியும். அவரே உண்மையான ஜோதிடர். எனவே எல்லோரும் தாரக மந்திரமாகிய ஸ்ரீராம மந்திரத்தை ஜபியுங்கள். ஸ்ரீராமர் எல்லோரையும் காப்பாற்றட்டும்.
அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்வதா ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்று ஆஞ்சநேயரை கும்பிடுகள். ராகு கேதுக்களின் தடைகள் எல்லாம் மாறி மிக சிறந்ததான வாழ்க்கை அமையும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, நாளைய தினம், நாளைக்கு படிக்கும் பொழுது நாளைய தினம், மற்ற நாளைக்கு படிக்கும் போதும் நாளைய தினம் என்று இந்த 1.5 ஆண்டு காலமும் நாளை எனக்கு எப்படி, நாளை உங்களுக்கு எப்படி என்பதை அப்படியே படியுங்கள். நன்றாகவே அமையட்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் க்ஷேமம் விரிவாகட்டும். நவகிரகங்கள் அனுகிரகத்தால் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்மை உண்டாகட்டும். அனைத்து பாரதியரும் சுகமாக இருக்கட்டும். அனைத்து மனிதகுலமும் சுகத்தை நாடட்டும். ஓம் ஸ்ரீர்வர்ச்சஸ்யமாயுஷ்யமாரோக்யமாபிதாஸ்டோபமானம் மஹீயதே தான்யம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. மகாலக்ஷ்மீ பிரசாதேன தனகனகவஸ்துவாகனாதி அஷ்டைஸ்வர்யப்பிரசாத சித்திரஸ்து. சர்வத்ர விஜய சித்திரஸ்து. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். என் யூடியூப் சேனல் எஸ் ஃபார் சாஸ்திரா என்கின்றதான இந்த யூடியூப் சேனலை உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அமர்த்துங்கள். ஏனெனில் அநேக தர்ம காரியங்கள் வேத பாடசாலை குருவாயூரில் நடத்தி வருகிறேன். ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் இது பயனாக அமையும். எல்லோருக்கும் அந்த எல்லாம் வரையில் இறைவன் நல்வழி காட்டட்டும் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம்.